நடுத்தர குடும்பம் எல்லோரையும் வரவேற்பது நடுத்தர குடும்பம் மீண்டும் உங்கள் ஆதரவு அதை தரணும் தினமும் மீண்டும் உங்கள் நல்லுறவு அது தொடரும் தினமும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நடுத்தர குடும்பம் உங்கள் நடுத்தர குடும்பம் உங்கள் நடுத்தர குடும்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? ரொம்ப நாள் கழித்து வீடியோ வந்து பார்க்குறீங்க திரும்ப. ஏன்னா 1 வீக்காக வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்துருப்பீங்க. கொஞ்சம் மழை வந்து தூர்ச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கிளைமேட் நல்லா காற்றடிச்சிட்டு சில்லுன்னு அந்த மண் வாசனை சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வீடியோ எடுக்க முடியாததுக்கு காரணமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. லைட் என்ன தான் நம்ம போட்டாலுமே வெளிச்சம் இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அதனால தான் காலையிலேருந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இதுக்கப்புறம் யோசிச்சா செட் ஆகாது, வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவினிங் டைமில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணணும். அதுதான் வந்து வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. கொஞ்சம் வேலைகள் என்னுடைய டெய்லி ரொட்டீனில் வர மாதிரி சில வேலைகள்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது. சரி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா இன்றைக்கி வெயில் வேறு அடிக்கலை. எல்லாத்தையும் எடுத்து விலைக்கு காய வைக்கணும் அப்படின்னாலும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சரி ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன், தொடச்சி விட்டுடலாமா அப்படி சொல்லி தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா சரி தொடச்சாலாம் செட் ஆகாது, அதனால் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே வந்து தொடச்சிலாம் விட்டது கிடையாது. ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா கழுவி காய வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே தான் இன்றைக்கும் நான் வந்து பண்ணியிருந்தேன். நார்மலாக எப்பவும் போல் விம் லிக்விட் வச்சு தான் நான் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருவேன். இதுதான் நான் எப்போவுமே பண்ணுறது. புதுசாலாம் நான் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண மாட்டேன். எப்போவாவது ஒரு டைம் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றப்போ ஸ்மெல்லாம் வரும்ல, பேட் ஸ்மெல் அந்த மாதிரி வருதுன்னா பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். ஆனால் அந்தளவுக்கு ஸ்மெல் வர அளவுக்குலாம் நான் விட மாட்டேன். மோஸ்ட்லி க்ளீன் பண்ணிவிடுவேன். இதுவே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 வீக்காக சரி வீடியோ எடுக்க போகிறோம், சரி அந்த கண்டென்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி க்ளீன் பண்ணலாம்னா அதனால இதை தள்ளி போட்டு என் ஃப்ரிட்ஜ் நாரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடிலாம் நான் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிவிடுவேன். அதே போல் இன்றைக்கி வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அதுவுமே கொஞ்சம் மோசமான நிலமையில தான் இருந்துச்சு. சரி அதுக்கு முன்னாடி கிராசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 2 டேஸ் ஆச்சு. அதை எடுத்து வைக்கவே இல்லை இன்னும். தம்பி தான் நான் கொட்டி வைக்கிறேன்னு சொன்னால் நான் தான் சரி வெயிட் பண்ணுப்பா, கொஞ்சம் க்ளீனிங்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து கொடுக்குறேன், நீ கொட்டலான்னு சொல்லியிருந்தேன். சரி இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து எடுத்து கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சன் வந்து சின்னதோ பெருசோ ஆனால் அது க்ளீனாக நீட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்படி கிடக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்துகிட்டே இருக்கும். க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அது நீட்டாக இருக்கும். நமக்கும் வந்து அடுத்தடுத்து சரி ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல. ஸோ அதுக்காகவே நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் ஸ்டார்டிங்லேயே என்னோடய சேனல் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், நான் ரொம்பவே க்ளீனிங்லலாம் அப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போல்லாம் கொஞ்சம் கை வலி வருது அடிக்கடி அப்படிங்கிறனால ரொம்ப பண்ணுறது கிடையாது. அப்பப்போ மேலோட்டமாக நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தம்பிக்கு வந்து எப்போல்லாம் ரொம்ப போர் அடிக்குதோ அப்போல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைப்பா. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்ய சொன்னால் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருப்பான். அதில் அவனுக்கு டைமும் வந்து போகிறதே தெரியாதா. ஸோ அந்த மாதிரி தான் எப்போவாது அப்பப்போ வந்து சின்ன சின்ன வேலை வந்து அவனுக்கு ஏதாவது நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதுவும் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அந்த ஷெல்ஃபில் இருக்க வேண்டிய கிராசரி திங்ஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் எறும்பு பூச்சி, ஐயோ தொல்லை தாங்க முடியல. அநியாயத்துக்கு ஒரு பொருள் வைக்க முடியல, எல்லா இடத்துலையும் எறும்பு வந்துடுது. அதனாலேயே ஒரு சில முக்கியமான பொருளெல்லாம் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன்.
அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாண்டு ஒன்று ஆன்லைனில் வாங்கியிருந்தப்போ அது வந்துருந்துச்சு. பேங்கிள்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி. என்கிட்ட வளையலே கிடையாது சொல்லப்போனால், கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வளையல்லாம் போடுற ஆள் கிடையாது பெருசாக. இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் நான் கொஞ்சம் வளையல்லாம் அதிகமாக நான் போடுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சாரீலாம் கட்டும்போது நம்மளுக்கு கண்ணாடி வளையல்லாம் போட்டால் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பழசு, எப்போயோ வாங்கின வளையலை வந்து கொஞ்சம் இருக்கிறத வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் வளையல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே தம்பி வந்து விளையாடவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான். சரி, நான் போயிட்டு கொஞ்சம் கிச்சன் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, அதை பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போயிட்டு விளையாட போகணும். ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணியிருந்தேன். இந்த கிச்சன் கிளீனிங்க்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னா அது அந்த வைப்ஸ் தான். இந்த துடைக்கிறது இருக்குது பாருங்களேன், ஸ்பாஞ்ச் மாதிரி. அது என்னமோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போல்லாம் வந்து ஏதாவது கரையாக இருக்கோ டக்குன்னு அதால் துடைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக வந்து அது இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். இந்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப செட்டே ஆகலை. கிச்சன் டவல் வந்து யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. அதுவே வந்து இந்த மாதிரி வந்து வைப்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக முடிகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இதுவுமே வந்து காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் வந்துச்சு. சரி க்ளீன் பண்ணலாம், நல்லா அதை வச்சு தொடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா தோசை தான், தேங்காய் சட்னி வச்சு தோசை தான் சுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். மோஸ்ட்லி எப்போவுமே வந்து அவர் வந்து நைட்டில் சாப்பிட்றது கிடையாது. காலையில் மதியம் 2 டைம் தான் வந்து சாப்பிடுவாங்க. நைட் டைம் வந்து என்றைக்காவது ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து ஆனால் கொஞ்சம் 2 தோசை வேணும்னு சொல்லி கேட்டிருந்ததால சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு விளையாட போயிட்டோம். எனக்கு வந்து அந்தளவுக்கு விளையாடலாம் தெரியாது. தம்பியும் அவங்களும் விளையாடுறத பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் விளையாண்டுருந்தேன். கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. இப்போல்லாம் நைட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க போவோம். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.